ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்ணும் உண்மை காதலும். ஒரு பெண் உங்களை உண்மையாக காதலிச்சாங்க அப்படின்னா, உங்கள் மேலே உயிராக இருக்காங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த சிம்டம்ஸ்லாம் வெளிப்பட நிறைய சான்ஸ் இருக்குது. அது உங்கள் மனைவியாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு உங்களுடைய உங்களுக்கு பிடிச்சமான பர்சனாக இருக்கலாம், உங்களை லவ் பண்ணவங்களாக இருக்கலாம், உங்களை ஒரு சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? இப்போ தான் நீங்கள் அந்த காதல் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ளே வர்றீங்க. இப்போ தான் அவங்க எப்படி சொல்கிறது, இவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லையான்ற மாதிரியான ஒரு தாட்லலாம் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்தீங்கன்னா, இந்த சிம்டம்ஸ்லாம் தெரியுதான்னு பாருங்கள். அண்ட் அதே மாதிரி இது உங்களுக்கு சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களுமே முழுக்க பொதுவான கருத்துக்கள் தான். நான் எந்த துறையிலையுமே ப்ரொஃபஷ்னல் அட்வைஸர் கிடையாது. அண்ட் நான் நார்மலாக டிகிரி முடிச்சுட்டு ஒரு வீட்டில் இருக்கிற விமன். ஸோ என்னோடய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸும் நான் படித்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், நான் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறத பேஸ் பண்ணி இந்த வீடியோ நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்களை பற்றின சின்ன விஷயங்கள் கூட அவங்க நினைவில் இருக்கும். அதாவது உண்மையாகவே ஒரு விஷயம் உண்மை, நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய சின்ன தப்பை கூட நம்ம சீக்கிரமாக மறந்துடுவோம். அதுவே பிடிக்கலைன்னா பண்ணக்கூடிய சின்ன விஷயம் இல்லை, ஒரு கடுகளவுக்கு ஒரு சின்ன விஷயமாக தான் அது பெருசாக தெரியும். அந்த மாதிரி உங்களை அவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்க, உங்கள் மேலே ஒரு காதல் இருக்குது அப்படின்றபோது உங்களுடைய சின்ன ஒரு மூவை கூட நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பேச்சுலேயும் சரி, அவங்களுடைய செயல்லையும் சரி, உங்களுடைய நலன், உங்களுடைய முக்கியத்துவம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இது வந்து லவ் தாண்டி ஒரு ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம். ரொம்ப எனக்கு நீ வந்து என்னுடைய பெஸ்ட்டி, என்னோடய உயிரான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் கூட சில பேர் இந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அதாவது முழுக்க இது உனக்கு நல்லதே கிடையாது, இதனால் உனக்கு வந்து இந்த மாதிரி ஆகும், அந்த மாதிரி ஆகும், அதனால தான் இதை நான் தடுத்தேன், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி முழுக்க வந்துட்டு உங்களுடைய நல்லது மட்டும்தான் அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். சின்ன ஒரு விஷயம் கூட உங்களை வந்து ஹர்ட் பண்ணாமல், உங்களை வந்து உங்களுக்கு கெடுதல் தர மாதிரியான விஷயங்களும் உங்கள் சைட்லேருந்து நெருங்க விடவே மாட்டாங்க. அதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, உங்களுக்கான நேரம். எல்லாரும் இப்போ மேரேஜ் ஆனவங்களா இருக்கட்டும் சரி, இல்லை இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கவங்களா சரி, இல்லை இப்போ கமிட்மெண்ட்டில் இருக்கவங்களா தான் சரி, எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம், எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையாகவே சில பேர்த்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையாகவே உங்களை வேணும். எப்படி சொல்கிறது, நம்ம வந்து எந்த ஒரு நேரமும் நமக்கு வந்து இந்த டைமுக்கு வந்து நீ போய் உட்காந்து பேசி நமக்காக வராது. நேரம், காலம் எல்லாத்தையுமே நம்ம தான் வந்து ப்ரீ பிளான் பண்ணணும், சரிங்களா? இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு லவ் இருக்குது, உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, இல்லை உங்கள் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நிஜமாகவே உங்களுக்கான நேரத்தை அவங்களுடைய 24 மணி நேரத்தில் நிச்சயமாக ஒரு 20 மினிட்ஸாவது உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்காக அப்படின்றத வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு சின்ன காஃபி கூட, வேறு எதுவுமே வேணாம், எக்ஸ்பென்சிவ்லாம் வேணாம், வீட்லேயே ஒரு காஃபி போட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் உட்காந்தா கூட அந்த டைம் கூட ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது மதிப்புமிக்க நேரம் தான். அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட், இதுவுமே நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறது தான். உங்கள் உணர்வுகளை ரொம்ப மதிப்பாங்க. உங்களுக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்றபோது அதில் இருக்கக்கூடிய விஷயத்த ஆராய்வாங்க. ஓகே, இது இவங்களுக்கு பிடிக்கல, ஏன் என்ன அப்படின்னு ரொம்ப வந்து உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு இதை அப்படி பண்ணாமல் உங்களுடைய உணர்வுகளுக்கு வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. மாதா உங்களோட சண்டை போடாமல், ஓகே ஒருவேளை இதனால தான் இப்படி இருக்குமோ, ஒருவேளை இந்த மாதிரி இருக்கிறனால தான் இவங்க இந்த இடத்துல இப்படி பேசியிருக்காங்க, இந்த இடத்துல நடந்திருக்காங்க அப்படின்றத உங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப்போட ரொம்ப வந்துட்டு அடிப்படை நான் சொல்லுவேன். அப்பார்ட் ஃப்ரம் லவராக இருக்கும், இல்லை வந்துட்டு இப்போ தான் வந்து கமிட்மெண்ட் ஆகிருக்கு, இப்போ தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குன்றதை தாண்டி ஒரு கணவன் மனைவி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், அதாவது கணவன் மனைவி மட்டும் கிடையாது, ஒரு நண்பனாக இருக்கலாம், ஒரு பெஸ்டியாக இருக்கலாம். ஸோ உணர்வுகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். அவங்களோட உணர்வுகளை ரெஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எதிர்கால திட்டங்கள், ஸோ அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி வந்து ஒன்று பிஸ்னஸ் பண்ணலான்னு
படிக்கலான்ட்டு இருக்கேன், இல்லை இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலான்ட்டு இருக்கேன், இல்லை இந்த மாதிரி நான் ஜாப் வந்து இந்த மாதிரி போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான அவங்களுடைய ஃப்யூச்சர் சின்ன ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து நான் வந்து பார்லர் போகிறேன் அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்த கூட உங்கள்கிட்ட கேட்பாங்க அண்ட் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு வேளை இல்லை நீ அதெல்லாம் பண்ணாதுன்ற போது அவங்க மேலே கட்டுற அக்கறை கூட இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம், ஓகே இது நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்றபோது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா இங்கே பிரச்சனை அப்படின்றது ஒரு 2 பேத்துக்கு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஓகே நிதானமாக உட்காந்து, ஓகே இதில் யாரில் தப்பு, அவங்க இந்த இடத்துல இப்படி சொன்னது தப்பா, இல்லை நம்ம பேசுறது தப்பான்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிற்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் வேணும், புரியுதுங்களா? நீங்கள் உங்களுடைய உணர்வுகள் எல்லாத்துக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் நீங்கள் வேணும். ஏன்னா நிறைய இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டைக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த விஷயத்த நோட் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளை வேணுன்றதுனால தான் சில விஷயங்களை வந்து ஓப்பனாக பேசாமல், ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு போவாங்க. இங்கே ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா அவங்க என்ன வேணால் அவங்களுக்காக எஃபர்ட் போட்டு பண்ணுவாங்க. வேணான்னா ஒரு சின்ன, நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு சின்னதை கூட நகர்த்த மாட்டாங்க. ஏன்னா நம்ம பிடிக்காதவங்களுக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கல, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். பிடிச்சவங்களுக்காக அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அழகாக தெரியும். பிடிக்கலைன்னா பண்ணக்கூடிய பெரிய அழகான விஷயங்கள் கூட பிடிக்காது. எல்லாமே இங்கே மனசும் மைண்டும் தான் காரணம், சரிங்களா? அதே மாதிரி உங்களை மாற்ற முயற்சிக்கவே மாட்டாங்க, ஓகேங்களா? உங்களுடைய மாற்றத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் சின்ன சேஞ்ச் பண்ணால் கூட அதுதான் அதில் என்ன இருக்குது, அது என்ன எதனால இப்படி பண்ணீங்கன்னு புரிஞ்சு கொள்ள முயல்வாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவங்க நமக்கு வேணும், இவங்களோட நம்ம வாழணும், இவங்களோட நம்ம லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும், இது ஒரு நமக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டியாக இருக்கணும், இவங்களுக்கு நமக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா கம்பெனியாக இருக்காங்க அப்படின்றபோது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகளும் சின்ன சின்ன ஒரு நிறை குறைகளும் அங்கே வந்து சரி செஞ்சுக்குவாங்க, ஓகேங்களா? அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்குவாங்க. அதுதான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்லணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றத வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ நிஜமாகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ண நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், எவ்வளோ சீக்கிரமாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸில் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசலாம். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசலாம். பாய்.